Hello friends, welcome to Education Zone 360. இன்னைக்கு வீடியோல அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் கோர்ஸ் பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ், எலிஜிபிலிட்டி, டியூரேஷன், சிலபஸ் அண்ட் இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ வரும் அண்ட் இங்கே இருக்க கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சேலரிஸ் அண்ட் ஃபியூச்சர் ஸ்கோப் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் வந்து 4 year அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம். இதில் நீங்கள் எதை பற்றி படிப்பீங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து இன்ஜினியரிங் பிரின்சிபல்ஸை வந்து அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸோட கம்பைன் பண்ணி இது மூலியமாக ஃபுட் ப்ரொடக்ஷன் அண்ட் அதனோட ப்ராசஸிங் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதனுடைய கன்சர்வேஷன் ஸ்டெப்ஸ் எல்லாமே எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் இங்கே இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்ட் 12th சயின்ஸ் கோர்ஸ் மேஜர் சப்ஜெக்ட்ஸ் லைக் உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இல்லை அப்படின்னா சிஎஸ் வந்து கம்பல்சரி சப்ஜெக்ட்ஸாக எடுத்து படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4 year அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் அண்ட் இது மட்டும் இல்லாமல் 5 year இன்டகிரேட்டட் ப்ரோக்ராமாகவும் இது அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் சிலபஸ் அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், பேசிக் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், agricultural process in industries, engineering physics, principles of analytical chemistry, fundamentals of agricultural meteorology, livestock and poultry production management. இது மாதிரி வேரியஸான சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த சிலபஸ் வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டி பொறுத்தும் வேரி ஆகலாம். நெக்ஸ்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அண்ட் எந்த காலேஜில் இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வேரி ஆகும். ஸோ அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபுல் கைடன்ஸ் கொடுக்க நாங்கள் ரெடியாகவே இருக்கோம். நெக்ஸ்ட் கரியர் அண்ட் சேலரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்னென்ன ஜாப் ரோல்ஸ் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் சயின்டிஸ்ட், அக்ரி பிஸ்னஸ், அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்ட், ப்ரொஃபஸர், கன்சல்டன்ட் இது மாதிரி வேரியஸான ஜாப் ரோல்ஸ் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் சேலரி பேக்கேஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பர் ஆனம்க்கு உங்களுக்கு 3 lakhலேருந்து 8 lakh வரைக்குமே ஆஸ் அ ஃப்ரெஷராக கிடைக்கும். ஸோ நீங்கள் இது எந்த ரோல் சூஸ் பண்ணுறீங்க அண்ட் எந்த செக்டார் சூஸ் பண்ணுறீங்க, லைக் வந்து ஏஜென்சிஸா இல்லை இண்டஸ்ட்ரீஸ், ஐடி செக்டார்ஸ் இது அண்ட் இல்லை கம்பெனிஸ், ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ்னு வேரியஸான செக்டார்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த செக்டாரில் பிளேஸ் ஆகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அண்ட் என்ன ரோலுக்கு உங்களை சூஸ் பண்ணுறாங்கங்கிறத பொறுத்தும் இந்த சேலரி பேக்கேஜ் வந்து வேரி ஆகும். ஸோ அப்கமிங் இயர்ஸில் உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் என்ஹான்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சேலரி வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இதுக்கு ஸ்கோப் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வேரியஸான செக்டார்ஸ் லைக் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸில், கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், அக்ரி பிஸ்னஸ் கம்பெனிஸ், ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் ஸ்டோரேஜ் இண்டஸ்ட்ரீஸில் இதுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஸ்கோப் இருக்கும் அண்ட் நல்ல சேலரி பேக்கேஜும் கண்டிப்பாக இருக்கும். இன்னைக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.